ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே முடிய போகிற ஒரு சூப்பரான கிரிப்டோ ஏர்ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வரப்போகுது தான். அது வந்து பாயிண்ட்ஸாக தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். பட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ அதன்படி நம்மளால் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் ரெஃபரல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரெஃபரல் பண்ணணும் இல்லை, ரெஃபரல் ஆப்ஷனே இதில் கிடையாது. நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஜஸ்ட் லிங்க்கை ஷேர் பண்ணி நீங்கள் வந்து சஜஸ்ட் வேணால் பண்ணலாம். அந்த ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரி, ஓகே. இது என்ன ஏர்ட்ராப், எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏர்ட்ராப் பற்றின முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன். இது 100% வெரிஃபைடு செய்யப்பட்ட ஒரு ஏர்ட்ராப் தான். இந்த ஏர்ட்ராப்பில் அவங்க ஸ்கேம் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த ஏர்ட்ராப்லேருந்து ரிவார்டு கொடுக்காம போகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக இதிலேருந்து நம்மளால் வந்து ஒரு பேமெண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். எதுக்காக இதோட ட்விட்டர் அக்கௌண்ட் வெரிஃபைட் செய்யப்பட்டது. இவங்களோட மீடியமில் வந்து இவங்க டாஸ்க் பற்றின சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடி பெரிய ப்ராஃபிட் பார்த்த ஏர்ட்ராப்ஸ் கூட வந்து மேட்ச் ஆகிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஏர்ட்ராப்பை யாருமே வந்து மிஸ் பண்ணிட வேணாம். இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம டெலிகிராம் சேனல் கூட்டிகிட்டு வந்து ஒரு போஸ்ட்டில் வந்து ஓடும். அந்த போஸ்ட்டில் இந்த வீடியோட தமிழில் வச்சு கீழே வந்து லிங்க் அவைலபிளாக இருக்கும். நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்கும். கூடவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் யூடியூப்லேயும் உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த வீடியோ தொலைச்சிட்டு மறுபடியும் வந்து எந்த சேனலில் அந்த வீடியோ பார்த்தோன்னு தேடாதீங்க. இப்போயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிறது இந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் தான். இதில் வந்து மிட்டோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டை மெயின் நெட் லான்ச் அப்போ ரியல் டோக்கனாக நம்மளால் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 15 யூடிசி அமெரிக்கன் டைம் படி பார்த்திங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. தென் மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே இது வந்து எண்ட் ஆகிரும். இது வந்து லெவல் ஸ்டேஜாக வந்து டாஸ்க் வந்து நடத்துகிறாங்க. எப்போச்சு 1, எப்போச்சு 2, எப்போச்சு 3 அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போச்சு அப்படின்னா என்னென்னு குழம்பிக்க வேணால், அது ஜஸ்ட் வந்து ஸ்டேஜ் மாதிரி தான். இதில் வந்து இத்தனை ETH வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில டாஸ்க் மாதிரி. இதில் இந்த ஏர்ட்ராப் வந்து இன்னமும் வைரல் ஆகலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லிமிட் இவங்க கொடுத்துருக்க இந்த லிமிட் முடிகிறதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? இப்போதைக்கு எப்போச்சு 2 வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எப்போச்சு 1 வந்து இத்தனை ETH வரையில், அதாவது 65,536 ETH முடியல எப்போச்சு 3க்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்போலாம் வந்தால் ரொம்ப கம்மியான ரிவார்டு தான் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறையா இது வந்து சொல்லியிருக்காங்க. பார்ட்டிசிபேட் கேன் கன்வெர்ட் டெஸ்ட்நெட் மிட்டோ பாயிண்ட்ஸ் டு மெயின்நெட் மிட்டோ பாயிண்ட்ஸாக நம்மளால் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து டயர்ஸும் இருக்குது. டயர்ஸ் மீன்ஸ் இந்த கேம் விளையாடலாம் பிராண்ட்ஸ், சில்வர், கோல்டு இந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரி இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைமண்ட் வந்து போயிட்டோம்னா நம்மளோட ரிவார்டு வந்து 1.5x நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். அப்புறம் இதில் நம்ம எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ண போகிறது கிடையாது. இதில் எல்லாத்தையுமே வந்து நம்ம செப்போலியா ETH தான் வச்சு பண்ண போகிறோம். செப்போலியா ETH அப்படின்றது டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டியே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு எத்தீரியம் காயின் தான். இதை உங்களால் செல் பண்ணுறதோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு காசு வாங்கவோ முடியாது. இது ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸுக்கு தான் இதை வந்து நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறது எல்லாமே டெஸ்ட்நெட் காயின்ஸ் வச்சு தான். ரியல் காயின் வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இது எப்போ லான்ச் பண்ணுறாங்களோ அப்போயில நம்மளுக்கு ரியல் காயின் கொடுப்பாங்க. அதை நம்ம செல் பண்ணி வித்ரா வந்து பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றதெல்லாம் ஃபியூச்சரில் நான் வந்து வீடியோவாக வந்து போடுவேன். சரி, ஓகே. லிங்க்கை கிளிக் பண்ணியில் இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்துடும். இப்போதைக்கு நான் சேவ்டு மெசேஜில் வச்சிருக்கேன். நீங்கள் வரையில் நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே. இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட கிவி ப்ரௌசர் அப்படி இல்லைனா மிஸ்ஸஸ் ப்ரௌசர் கண்டிப்பாக ரெண்டில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து வேணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் உள்ளே எப்படி மெட்டாமாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது மாதிரி ஆல்ரெடி தெளிவாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டுட்டேன். ஏன்னா இது எல்லா வீடியோலையும் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காண்டி கீழே இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். அந்த மாதிரி தான் நேம் கொடுத்துருப்பேன். இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து இந்த இடத்துலேருந்து வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நான் சொல்ல போகிறதுலேருந்து பார்க்குறவங்க கிவி ப்ரௌசர்னால் என்னென்னு தெரியும், உள்ள மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன்னா என்னென்னு வந்து தெரியும். சரிங்களா? மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனில் ஒரு வேலெட் வந்து உங்களுக்குன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். நீங்கள் எப்போவுமே ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுற வேலெட்டாக இருந்தாலும் சரி, புது வேலெட் கிரியேட் பண்ணாலும் சரி, உங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு செப்போலியா ETH வந்து வேணும். செப்போலியா ETHக்கு நம்மளுடைய பிளாக் செயினை எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் என்னுடைய கிவி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிவி ப்ரௌசரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும் இல்லையா, அந்த 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன்னா என்னோட மெட்டாமாஸ்க் வந்து வருது. மெட்டாமாஸ்க்கை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெட்டாமாஸ்க்கை பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் நார்மலாக உங்களுக்கு எத்தீரியம் நெட்வொர்க்கில் இருக்கும், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது நெட்வொர்க்கில் இருக்கும். நெட்வொர்க் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம செப்போலியா ETHக்கு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு மேலே அந்த இடத்துல 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டெஸ்ட்நெட் ஷோ டெஸ்ட்நெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன் ஆஃப் ஆப்ஷன் வந்து காமிக்கும். இதுவும் இல்லைனா நீங்கள் செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு டெஸ்ட்நெட்டை ஆன் பண்ணணும், நெட்வொர்க்ஸ்குள்ளே போயிட்டு. சரிங்களா? பழைய வெர்ஷன்
எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும் கேட்கும். சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேர்லி அப்படின்ட்டு ஷோ ஆகுதுல, இந்த இடத்துல கை வச்சு இது கொஞ்சோண்டு இடம் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல கை வச்சு லைட்டாக மேலே தள்ளையில் எனக்கு வந்து செப்போலியா அப்படின்ட்டு ஒன்று வந்து காமிக்குது. இந்த ETH தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ செப்போலியா ETHக்கு நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0.63 செப்போலியா ETH வந்து இருக்கும். உங்கள்கிட்ட 0 தான் வந்து இருக்கும். உங்கள்கிட்ட அதிகமான செப்போலியா ETH வந்து இருக்காது. நீங்கள் தான் கிளைம் பண்ணணும். அது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத இப்போ வந்து பார்ப்போம். நான் இந்த லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராம் சேனல் கூட்டிகிட்டு வந்துருமா. இந்த இடத்துல ஃபஸ்ட் இடத்துல ஃபாஸ்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். இது வந்து அல்கெமி அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட்டோட லிங்க் தான். இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கிவி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட கூகுள் குரோமில் கூட வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். மேலே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அல்கெமி லாகின் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன் அப் பண்ணிவிட்டு அதே வச்சு லாகின் வந்து பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு அதில் நிறையா வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்ன அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கேட்கும். உங்களால் எவ்வளோ அளவுக்கு ஸ்கிப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா ஏதாவது கேட்டுச்சுன்னா சும்மா கண்ணா பின்னாடி ஏதாவது ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல என்டர் யுவர் வேலட் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா மறுபடியும் 3 லைனை கிளிக் பண்ணி நீங்கள் மெட்டாமாஸ்க்கு வந்து போய்க்குங்க. மெட்டாமாஸ்க்குள்ளே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து காமிக்குதுல, இந்த இடத்த தொடும்போது அது வந்து காப்பி ஆயிரும். கீழே வந்து எனக்கு காப்பீடு சிம்பிள் வந்து காமிச்சிட்டா, காப்பீடு ஆனதுக்கப்புறம் எகைன் வந்து டேப் ஓப்பன் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து வந்துருங்க. நீங்கள் குரோமில் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா குரோமில் போயிட்டு இந்த இடத்துல என்டர் ஏ வேலட் அட்ரஸ் அப்படின்ற இடத்துல உங்களோட அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். காப்பி பண்ணிட்டு வந்து மெட்டாமாஸ்க் அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றதுக்கு டிக் பண்ணிவிட்டு சென்ட் மீ ETH அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணணும் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கிராஃபிக்ஸ் வரும். ஓகே, எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எரர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி வாட்டர் ட்ராப்ஸ் வந்து வரும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னமும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நெட்வொர்க் எரர்னு வரும். பட் வந்து பேலன்ஸை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 0.5 ETH வந்து அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அங்கே எரர் மாதிரி காமிச்சிருக்கும். அவ்வளோதான். இப்போ 0.5 ETH வந்துருச்சுன்னா இந்த ஏர்ட்ராப் நீங்கள் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ என்கிட்ட வந்து 0.63 வந்து இருக்குது. ETH வந்து அங்கேருந்து ரிசீவ் ஆகிருக்கு. அதாவது இந்த வாட்டர் ட்ராப்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ETH வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டெலிகிராம் சேனல் மறுபடியும் வந்து வந்துருங்க. டெலிகிராம் சேனலில் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபாஸ்ட்டுக்கு கீழேயே. அந்த லிங்க்கை இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து வந்துடலாம். அதாவது கிவி ப்ரௌசருக்கோ இல்லைனா மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கோ நீங்கள் வந்து வந்துருங்க. வந்துட்டு சேம் அந்த லிங்க்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒன்று வந்து ஷோ ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்டு ஃபார் டெஸ்க்டாப் ஒன்லி. டெஸ்க்டாப்புக்கு மட்டுமே இது வந்து கிரியேட் பண்ணதுனால நம்ம டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். மொபைல் வியூவில் இது பார்க்க முடியாது. இப்போ அந்த இடத்துல டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம பெரிய பெரிய டாஸ்க்லாம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். நல்லா ஜூம் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து குழம்பிக்க வேணாம். ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து எத்தீரியம், அதுக்கப்புறம் வந்து ஆர்பிட்ரம், ஆப்டிமிசம், அதுக்கப்புறம் பாலிகான் இந்த மாதிரிலாம் வந்து காமிக்குது. இப்போ இந்த இடத்துல எத்தீரியம்லேயே நம்மளுக்கு வந்து இருக்கட்டும். மேலே நம்ம வந்து ஃபஸ்ட் இடத்துல கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல கனெக்ட் பட்டன் அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நோ, வியூ வந்து அங்கே போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்னால் வந்து ஸ்க்ரோல் பண்ண முடியல அந்த பக்கெட்டு. ஸோ ஒரு ஸ்டெப் நான் வந்து பேக் போய்க்கிறேன். எகைன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப ஜூம் பண்ணாமல் வந்து பார்த்துக்கணும். ஓகே, இப்போ ரொம்ப ஜூம் பண்ணாமல் நான் கனெக்ட் வேலட் கொடுக்கையில எனக்கு வந்து இது வந்து ஷோ ஆகுது. இப்போ இந்த இடத்துல மெட்டாமாஸ்க் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ரெண்டாவது வந்து ஷோ ஆகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மெட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணிங்களா டேரெக்டாக எனக்கு மெட்டாமாஸ்க் கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு கூட்டிகிட்டு போகலைன்னா 3 லைனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு பார்க்கணும் மெட்டாமாஸ்கில். இப்போ அந்த இடத்துல வந்து நம்மளோட அட்ரஸ் ஃபஸ்ட் அட்ரஸ்லாம் நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த அட்ரஸை கொடுத்துட்டு கனெக்ட் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் வந்து காமிக்கணும். ஹோமு, எபோட் இந்த ஆப்ஷன்லாம் வந்து காமிக்கும்ல இந்த டாப்பில். அந்த ஆப்ஷன்ஸே எனக்கு வந்து காமிக்கலை, என்னன்னு தெரில. நான் இதை அதனால் மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஆல்ரெடி செப்போலியா ETHலாம் நம்ம வந்து கிளைம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எதுவும் வந்து பிரச்சனை கிடையாது. அங்கே நம்ம கிளைம் பண்ணின பாதி டாஸ்க்கை இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்துடலாம். சரி ஓகே, இப்போ அது வந்து ஃபுல்லாக லோடிங் ஆகட்டும். அதே மாதிரி நான் மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் வந்து அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் டெஸ்க்டாப் சைட்டுக்கும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் அங்கே எந்த வேலெட்டில் வந்து நான் ஃபாஸ்ட் கிளைம் பண்ணனோ அதே வேலெட்டு இந்த மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து அந்த வேலெட்டை இம்போர்ட் பண்ணணும். இப்போ நான் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறேன். இல்லைனா நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணையில் நீங்கள் மிஸ்ஸஸ் ப்ரௌசர்லேயே டேரெக்டாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ தான் நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பண்ண சொன்னேன். வீடியோலேயே வந்து இந்த டீட்டெயில்ஸை சொல்லிடலான்ட்டு. கிவி ப்ரௌசரில் யாருக்குமே வந்து வரல. ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசர்லேயே எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் வேலெட் என்கிட்ட வந்து இருக்குது. நான் இப்போ இந்த இடத்துல வந்து அதையே கொடுத்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன்.
இப்போ நான் மெட்டாமாஸ்க்கை கனெக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி பார்க்கையில டாப்பில் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ரெடிமே லீடர் போர்டு இந்த மாதிரி ஆப்ஷனில் லாஸ்ட்டாக வந்து கெட் டெஸ்ட் இடிஹெச் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கிது பாருங்களேன். இந்த டெஸ்ட் இடிஹெச் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ளே வந்து மறுபடியும் நம்ம வந்து கனெக்ட் வேலெட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் வந்து கனெக்ட் வேலெட்டை கொடுத்து சேம் மெட்டாமாஸ்க் வேலெட்டை நான் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கனெக்ட் யுவர் எட்ஸ் அக்கௌண்ட்டு. எட்ஸ் அக்கௌண்ட் மீன்ஸ் நம்மள்ட்ட ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கணும். ட்விட்டர் அக்கௌண்ட்டை இது கூட வந்து கனெக்ட் பண்ணணும். நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆத்தரைஸ் ஆப் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் கேட்கும். அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக லாகின் பண்ணணும். இப்போ எனக்கு கேட்குது இல்லையா, என்னோடய அக்கௌண்ட் போட்டு இந்த இடத்துல ஆத்தரைஸ் ஆப் அப்படின்ற மாதிரி மட்டும் கேட்குது. நான் அந்த ஆத்தரைஸ் ஆப்பை நான் கொடுத்துக்கிறேன். நோ சம் எரர், ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டுன்ற மாதிரி வருது. ஒரு ரீஃப்ரெஷ். ஃபைனலி நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிருச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கெட் இடிஹெச் அண்ட் செஃபோலியா அப்படின்றத கொடுக்குறேன். நான் ரொம்ப டைம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி பண்ணையில் தான் எனக்கு வந்து கனெக்ட் ஆனிச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணிச்சுன்னா நீங்கள் என்ன அப்படின்றத வந்து பார்த்துக்குங்க. அப்படி வேறு டிவைஸில் போட்டு பார்க்குறதுனா கூட போட்டு பார்க்கலாம், வேறு ப்ரௌசரில் போட்டு பார்க்குறதுனா கூட போட்டு பார்க்கலாம். ஒரு வேளை கனெக்ட் ஆகலைன்னா எனக்கு வந்து இப்போ 4 டைம் 5 டைம் நான் கிளிக் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கனெக்ட் ஆனிச்சு. ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டுன்னு வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதை உடனே சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் நீங்களே வந்து தேடுங்க. தென் இந்த இடத்துல கெட் இடிஹெச் அண்ட் செஃபோலியா அப்படின்றத கிளிக் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வந்து எகைன் வந்து பேக் வந்துடலாம். அதாவது ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பேலன்ஸில் நம்மளுக்கு 0.5 இடிஹெச் வந்து இப்போ ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடிஹெச்சை நம்மளுக்கு கீழே வந்து மை வி இடிஹெச் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஆல் அப்படின்றத கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து சும்மா ஜஸ்ட் வந்து 0.49 அப்படின்ற அமௌண்ட்டை நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படின்றத நான் வந்து கொடுக்க போகிறேன். டெபாசிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு மெட்டாமாஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட்டிகிட்டு வரும். இந்த இடத்துல செஃபோலியா இடிஹெச்சை ஃபீஸாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடிஹெச்சை வந்து அப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் இந்த நெட்வொர்க் வந்து நம்மளுடைய வேலெட்டில் வந்து உட்காரும். தென் மறுபடியும் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து கால் ஆகுது. இந்த டிரான்சாக்ஷனில் வந்து இதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் சும்மா டெஸ்ட்நெட் டிரான்சாக்ஷன் தான். ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சைன் பண்ணலாம், அப்ரூவும் வந்து கொடுக்கலாம். தென் லாஸ்ட்டாக வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து வருது. இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஃபீஸ் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி வந்து காமிக்குது. அதுக்கு காரணம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 0.11 இடிஹெச் வந்து போட்டிருக்கு. பட் நான் வந்து அங்கே போட்டது 0.49 வந்து போட்டுட்டேன். ஸோ எனக்கு அமௌண்ட் வந்து எனஃபாக இருக்குது. நான் அதை போயிட்டு கம்மி பண்ண போகிறேன். 0.2 வந்து இல்லைனா 0.1 இந்த மாதிரி வந்து கம்மி பண்ணணும். இப்போ 0.2 வந்து நான் போடுறேன். போட்டுட்டு இப்போ டெபாசிட் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். எகைன் வந்து சைன். இப்போ எனக்கு போதுமான அளவு வந்து வந்துச்சு. இங்கே 0.11 ஃபஸ்ட்டு வந்து காமிக்கல, அதை விட கம்மியாக தான் காமிக்குது. இப்போ இந்த இடத்துல கன்ஃபார்ம் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். டெபாசிட் இடிஹெச் எத்தீரியம் இருக்குல்ல, கீழே வந்து இது ரெண்டுமே வந்து டிக் ஆகணும். டிக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டிக் ஆனதுக்கப்புறம் இதை வந்து இன்ட்டு கொடுத்து வெளியில் வந்து வந்துக்கலாம் ஃபுல்லாக. இப்போது மறுபடியும் வந்து இந்த இடத்துல ரெடீம் ஆப்ஷன் மேலே டாப் வந்து ரெடீம் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். இதில் எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், சரிங்களா? இப்போ வந்து பேலன்ஸ் வந்து எனக்கு நம்மளுக்கு 0.02 இடிஹெச் வந்து மைவி இடிஹெச் வந்து காமிக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கிளைம் வந்து பண்ணிக்கணும். 0.01 வந்து நான் வந்து இப்போ ரெடீம் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெடீம் வந்து டெய்லி பண்ணலாம். அப்படி இல்லைனா பர் டேக்கே உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த இடிஹெச் முடிகிற அளவுக்கும் கூட நீங்கள் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. பட் இருந்தாலும் ரெண்டுலேயுமே பேலன்ஸான இடிஹெச் அமௌண்ட்டு கொஞ்சம் ஹோல்டு பண்ணுற மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரர் மாதிரி காமிக்குது. பட் இருந்தாலும் ஒரு தடவையாவது நம்ம ரெடீம் பண்ணியிருக்கணும் இல்லையா, அதுக்காண்டி இந்த இடத்துல நான் வந்து கண்டினியூ எனிவே அப்படின்றத கொடுத்து நான் வந்து ரெடீம் பண்ணிக்கிறேன். தென் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அட்ரஸ் வந்து ஷோ ஆகும் டாப்பில். இந்த அட்ரஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு இந்த இடத்துல அப்படியே வந்து காமிக்கும். நீங்கள் எத்தனை டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் வந்து பிரான்ஸில் இருக்கேன். சேம் இந்த இடத்துல வந்து டோட்டல் மிட்டோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 0 தான் இருக்குது. இந்த மிட்டோ பாயிண்ட்ஸை நான் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்னா போயிட்டு மறுபடியும் அந்த ரெடீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் வந்து ரெடீம் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல கீழே வந்து பார்த்துருக்குங்களா, இது இந்த இடத்துல வந்து கனெக்ட் யுவர் எட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. இதை வந்து இன்ஃபோ கொடுத்து இது ஃபுல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணணும், இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாலோ மிட்டோ சார்க்கு இந்த ஐடியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஃபாலோ பட்டன் டேரெக்டாக இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக போய்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கிளைம் ஆகும். இந்த மாதிரி இந்த இடத்துல உள்ள எல்லா டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் மாதிரி வந்து முத்திரை மாதிரி வந்து குத்திருப்பாங்க. அதாவது 1000 பாயிண்ட் கிளைம் பண்ணில நம்மளுக்கு இந்த பயனியர் அப்படின்ற ஒரு பேர் வந்து கிடைக்குது. இந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரிவார்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ரீச் பண்ண வந்து பாருங்கள். மைல் ஸ்டோன்ஸ் மாதிரியே இந்த இடத்துல இயர்லி அடாப்டர்னு இருக்குது. அந்த இயர்லி அடாப்டர் ஓஜி 10,000 பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஓஜி ஆகிடுவோம். அதுக்கப்புறம் வந்து மல்டி செயின் அட்வென்ச்சர் அப்படின்ற இந்த பேரையும் நம்ம வந்து எடுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிவார்டு வந்து வரும். இந்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறதுக்கு இதுக்கு கீழே போட்டிருக்க பாயிண்ட்ஸை நம்ம ரீச் பண்ணாலே போதும். இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா ரிசர்ச்சர் அப்படின்ற இடத்துக்கு நான் போகணும்னா மேலே கொடுத்துருக்க இந்த இடத்துல நான் பாயிண்ட்ஸ் வந்து 500க்கு ரீச் பண்ணிட்டேன்னா நான் வந்து போயிட முடியும். டெய்லி பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸுக்கு நம்மளுக்கு வந்து பாயிண்ட் ஏறும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் இருக்குல்ல, இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏறும். ஓகே, இந்த ஏர்ட்ராப் வந்து சீக்கிரமே முடிய போகிற ஏர்ட்ராப் அப்படின்றதுனால எல்லாருமே மஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.